ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அசீஸ் காப்பர் கிச்சன். இந்த வீடியோவில் ஃபிஷ் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல புளி ஊற வச்சுக்கலாம். நான் 20 கிராம் போல் புளி எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே வடகம் 2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். வடகம் நல்லா பொரிச்சதோட 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதோட நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடில் அரைச்சிக்கிட்டேன். இல்லை பொடியாக கட் பண்ணால் கூட ஓகே தான். அடுத்தது 7லேருந்து 8 பல் பூண்டு, 3 பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா அரைச்சி சேர்த்துக்கிறேன். அது கிட்டத்தட்ட 130 கிராம் போல் இருக்குது. அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். கூட 1 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், லாஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இது எல்லா மசாலாவையும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாம் ட்ரை மசாலாவாக போட்டிருக்கிறதுனால இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு குக் பண்ணோம்னா சைடில் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குக் ஆகிடும். நம்ம ஏற்கனவே புளி ஊற வச்சுருந்தோம்ல, அதை நல்லா கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கலாம். புளிக்கரைசலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு புளி செக் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்ததோட 250 கிராம் போல் மீன் வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். நான் டோர் சோல் மீன் எடுத்திருக்கேன். இது போத்தல்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த மீன் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் மீனை உடையாத அளவுக்கு லைட்டாக கலரி விட்டுட்டு இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் குக் ஆகட்டும். மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். 7 நிமிஷம் ஆச்சு. இப்போ மீன் நல்லா வெந்திருக்கும். மீன் உடையாத அளவுக்கு லேசாக கலரி விட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக மல்லிக்கீரை மேலே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஃபிஷ் கறி ரெடி. நல்ல வரப்பு புளிப்பான ஃபிஷ் கறியோட ஒயிட் ரைஸ் செம்ம காம்பினேஷன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். For more recipes, please do subscribe to Asees Copper Kitchen, like, share and comment below.